இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டோருக்கு தாவிக தலைவர் விஜய் நிவாரணங்களை வழங்கி வருகிறார். அது தொடர்பான காட்சிகள் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் நிவாரண உதவிகளை வழங்கும் நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் தற்பொழுது நிவாரணங்களை வழங்குகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் தொடர்ந்து பயணப்பட்டு அங்கு கள ஆய்வில் ஏற்பட்டு மக்களுக்கான உதவிகளையும் அரசுக்கான கோரிக்கைகளையும் முன்வைத்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சென்னை பனையூரில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய அலுவலகத்திலிருந்து அவர் உதவிகளை வழங்குகிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுப்பராமன். தொடர்ந்து பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் களத்திற்கு சென்று ஆய்வினை மேற்கொண்டு உதவிகளை வழங்க வரக்கூடிய சூழல்ல விஜய் பனையூர்ல தன்னுடைய அலுவலகத்தில் வைத்து உதவிகளை வழங்கியிருக்கிறார். இதுல எந்தெந்த பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கு என்ன உதவியானது வழங்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. தற்பொழுது பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழகம் முழுவதும் மக்கள், அதாவது பெரிதளவில் பாதிக்கப்பட்டவர்கள், நிலையில் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் நேரடியாக களத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார்கள். இந்த நிலையில் புதியதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னை டிபி சத்திரம் பகுதியைச் சேர்ந்த அதாவது 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை தனது கட்சியின் தலைமை அலுவலகமான பனையூரில் வைத்து வழங்க இருக்கிறார். அதாவது நேரடியாக களத்திற்கு சென்று பல்வேறு தலைவர்கள் நிவாரணப் பொருட்களை வழங்கி வரக்கூடிய நிலையில் நடிகர் விஜய் தற்பொழுது அவரது கட்சி அலுவலகத்தில் மக்களை வரவழைத்து அவர்களுக்கு இந்த நிவாரணப் பொருட்களை தற்போது வழங்கி வருகிறார். அதாவது அந்த நிவாரணப் பொருட்களில் வேஷ்டி, சட்டை, பெட்ஷீட், அதே போல மளிகை சாமான்கள் உள்ளிட்ட, அதாவது ஒரு குடும்பத்திற்கு ஒரு 10-15 நாட்களுக்கு என்னென்ன தேவையான பொருட்களோ அந்த தேவையான பொருட்களை தற்போது நிவாரணப் பொருட்களாக அவர் வழங்கி வருகிறார். அங்கு இருக்கக்கூடிய மக்களை தற்பொழுது வரவழைக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அங்கு வந்திருக்கிறார். வந்திருக்கக்கூடிய நிலையில் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி அவருடைய குறைகளையும் கேட்டறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் மற்ற பகுதிகளுக்கும், அதாவது குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக இந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி மக்களுக்கும் நேரில் சென்று நிவாரணப் பொருட்களை வழங்குவாரா அல்லது இதேபோல் தமது கட்சி அலுவலகத்திற்கு வரவழைத்து பொருட்களை வழங்குவாரா என்று கூறப்படுகிறது. ஆனால் பல்வேறு கட்சி தலைவர்களும் நேரடியாக களத்திற்கு சென்று இந்த பொருட்களை வழங்கி வரக்கூடிய நிலையில் நடிகர் விஜய் மட்டும் தனது கட்சி அலுவலகத்திற்கு வரவழைத்து இந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை தற்போது வழங்கி வருகிறார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் வைத்து உதவிகளை, நிவாரணங்களை வழங்கி வருகிறார் நடிகர் விஜய். தாவேக தலைவருமான விஜய் தற்பொழுது அந்த உதவிகளை வழங்கி வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்கி வருகிறார் செய்தியாளர் சுப்பராமன். தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்கள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நாம் குறிப்பிட்ட மாதிரி பல்வேறு கட்சி தலைவர்கள் நேரடியாக சென்று உதவிகளை வழங்கிட்டு வராங்க, மக்களுடைய குறைகளை கேட்டுட்டு வராங்க. புதிதாக கட்சி துவங்கி இருக்கக்கூடிய விஜய் தன்னுடைய அலுவலகத்திலேயே இனி வரக்கூடிய நாட்களிலும் இதுபோன்ற உதவிகளை வழங்குவாரா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இது தொடர்பாக அவருடைய கட்சி நிர்வாகிகள் கிட்ட கேள்வி ஏதாவது எழுப்பப்பட்டதா, இல்ல அவர்கள் தரப்பில் இருந்து ஏதாவது தகவல் அளிக்கப்பட்டதா? விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சென்று ஆய்வு நடத்துவார், இல்லைன்னா அவர்களுடைய குறைகளை கேட்டறிவார், இது போன்ற ஏதாவது தகவல்கள் அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதா? அதாவது தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்படுவதற்கு முன்பு மக்கள் இயக்கமாக இருக்கக்கூடிய நிலையில் தூத்துக்குடியில், கடந்த ஆண்டு தூத்துக்குடியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் நேரடியாக மக்களை சந்தித்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் விஜய். ஆனால் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டு தொடங்கி மாநாடெல்லாம் நடத்தி முடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் ஏன் இப்படி கட்சி அலுவலகத்திற்கு வரவழைத்து மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குகிறார்? மற்ற கட்சி தலைவர்கள் நேரடியாக களத்திற்கு சென்று, அதாவது வெள்ளத்தை பார்வையிட்டு என்னென்ன பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனவா அல்லது மக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார். ஆனால் நடிகர் விஜய் மட்டும் மக்களை ஏன் நேரடியாக இங்கு அழைத்து அவர்களுக்கு இந்த பொருட்களை வழங்குகிறார் என்ற கேள்வியானது இங்கு எழும்பி இருக்கிறது. இது குறித்து நாம் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் பேசிய பொழுது அவர்கள் தெரிவித்ததாவது, அதாவது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் அங்கு
நேரடியாக களத்திற்கு சென்று பாதுகாப்போடு அவர்கள் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், பல்வேறு சிக்கல்கள் இருப்பதால் அவர் தற்போது கட்சி அலுவலகத்தில் வைத்து வழங்கி வருகிறார். இனிவரும் காலங்களில் மேலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று வழங்குவது குறித்து முறையாக போலீசாரிடம் அனுமதி கேட்கப்படும் போன்ற பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டு அதன் பின்பு நேரில் சென்று வழங்குவாரா அல்லது அந்த கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் மூலமாக வரவழைக்கப்பட்டு அவர்கள் மூலமாகவே அந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படுமா என்று தெரியவில்லை. ஆனால் இது இனிவரும் காலங்களில் பின்பு வழங்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஆலோசனை நடத்தப்பட்டு அதன் மூலமே அவர்களுக்கு நேரடியாகவோ அல்லது இதே போல பணியூருக்கு வரவழைத்தோ வழங்கப்படும் என்று தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் டிபி சத்திரம் பகுதியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்கி வருகிறார். தொடர்பான காட்சிகளை பார்த்தோம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பராமன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.